ஹைடா, நம்ம ஜுனியஃபா ஜென் வான்ஷா ஜெனுக்கு பர்த்டே வருது. ஸோ அப்போ போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஆரம் நிறைய திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்குள்ளே அவ்வளோ ஓடுது, ஒரு மாதிரி பயம் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நைட்டு ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்தா அப்படிங்கிற ஒரு பயம், ஆல்ரெடி உங்களை ஏமாத்துறோமோ அப்படின்ற ஒரு கில்ட்டி அவனுக்கு இருக்குது. அவங்கள மேரேஜ் பண்ணிட்டோம், உங்களை ஏமாத்துறோம் அப்படி அவனுக்குள்ளே நிறைய ஓடுது. இப்போ இது வேறவா அப்படிங்கிற மாதிரி அவன் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே பேசினது அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுச்சா? அவன் தலையை பிடிச்சிட்டே, இல்லை இல்லை, அவளை அப்படியே அங்கே விட்டு போயிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம் சொன்ன மாதிரி அங்கே ஏதாவது அவளுக்கு நடந்துருதான். என்ன வரம் பண்ணிட்ட நீ? ஒரு பொம்பளை பொண்ணு ஆன் டைமில் அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். என்னதாக இருந்தாலும் அவள் நம்மளை நம்பி வந்திருக்கா. நம்மளுக்கு அவளை பிடிக்காது, ஓகே, பட் அவள் நம்ம ஒய்ஃப் தானே. என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் மேலேயே அவனுக்கு கோவம். ஏதோ தெரியாமல் நீ அவளை திட்ட வர செய்கிற அப்படி திங்க் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. மெதுவாக எழுந்து ரூம்குள்ளே வரான். நீங்கள் பெட்டில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அவங்க நீஸை ஃபோல்ட் பண்ணி, உங்களுக்கு இன்னும் அவன் ஒரு பர்சன் உங்கள் கையை பிடிக்க வந்திருப்பான் இல்லையா, அது மட்டும்தான் ஓடுது. அது என்ன மாதிரி ஒரு பிளேஸ்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் சேர்ந்து ஒரு பயம் அதுக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ஜூன் உங்களை பற்றி கேர் பண்ணலை. எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு போனீங்களா இல்லையா, எதுவுமே கேட்காம கேப் புக் பண்ண ஏன் போகலன்னு திட்டான். அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு அல்ல. உங்க முன்னாடி நம்ஜூன் நின்றுட்டுருக்கான். பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. என்கிட்ட பேசலாமா? வேண்டாமா? என்ன பண்ணுறது தெரியல. அவன் அப்படி நின்றுருக்கான் ரொம்ப நேரமா. ஓகே, நம்ம தான் தப்பு பண்ணோம், காம் பண்ணுவோம் அப்படின்னு கிட்ட வந்த பயன் டக்குன்னு அழுது ஸ்டாப் ஆகிட்டு அவனை பார்க்காம அப்படியே நின்றுருக்கீங்க. எனக்கு ஒர்க் வந்துருச்சு, தப்பு தான், ஒன்று நான் அங்கே விட்டு போயிருக்கக்கூடாது. பட் சத்தியமாக அந்த மாதிரி பிளேஸ்ன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் நிறைய சொல்லிருக்க. மெதுவாக நீங்கள் நெஞ்சுன்னு பார்க்குறீங்க. தெரியுது இப்போ அஃபெக்ட் ஆகிட்டானே, என்னால் தான். ஐம் சாரி சொன்ன அடுத்த செகண்ட் நீங்கள் வீட்டிலேருந்து எழுந்து அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவன் அப்படி நின்ட்டான், ஃப்ரெஷ் ஆகிட்டு. அவன் உங்கள் மேலெல்லாம் கை வைக்கல, பட் அப்படி நின்றுருக்கான். நீங்கள் அவனை போய் ஹக் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவன் காலரை ரெண்டுத்தையும் டைட்டாக பிடிச்சி கிட்ட இழுத்து அவன் கழுத்துக்கிட்ட நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? என்னை விட்டு போனீங்க. கொஞ்ச நேரம் கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரையும் பிரிச்சிருக்க மாட்டேன். நான் இங்கே வந்திருக்கேன்னா உங்களை நம்பி தானே, புருஷன் நீங்கள் இருக்கீங்கன்னு நம்பி தானே நான் உங்கள் கூட வந்தேன். உங்களை நான் அவ்வளோ ட்ரெஸ் பண்ணேன். ஏன் நம்பிக்கை உடைச்சிங்க? ஏன் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணது, ஃபாதர்கிட்ட சொன்னது, ஃபைனல் வரைக்கும் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, ஏன் என்ன மேரேஜ் ஆக்கி ஒரு 2 days விட்டுட்டீங்க? அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னே தெரியல. உங்கள் கைப்பிடிச்சி தானே உங்கள் வீட்டுக்கு வந்தேன், எதுக்கு இப்படி பண்ணீங்க? என்னையே அப்படி விட்டு போனீங்க. எனக்கு தெரியாது வயன், அது அந்த மாதிரி பிளேஸுன்னு எனக்கு தெரியாது. அவன் ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சி அந்த மாதிரி பிளேஸும் இல்லையும். உங்கள் ஒய்ஃபை விட உங்களுக்கு ஒர்க் ரொம்ப முக்கியமா? சொல்லுங்க. அவன் ஷர்ட்டை பிடிச்சி குலுக்குறீங்க. எனக்கு புரியுது வயன். இங்கே பாரு, எமோஷனல் ஆகாத, அல்லாத. என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தெரியுமா அது? அப்போ மட்டும் எனக்கு ஏதாவது நடந்திருந்தா அப்படி சொல்லாதடி, பயமா இருக்கு. சொல்லிட்டு உங்களுக்கே பயமா இருக்கு. அங்கே இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அமைதியாக கேட்டுட்ருக்கான். நீங்கள் அழுது ஒரு சட்டியை பிடிச்சி அவனை கொஸ்டின் மேலே கொஸ்டின் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அவனால் ஆன்சர் பண்ணவே முடியல. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி 2 daysலேயே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை எல்லாமே எனக்கு போயிடுச்சு ரஞ்சு. எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்கள் என் புருஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இன்னொருத்த அப்படி சொல்லிட்டே அவனை போய் ஹக் பண்ணிட்டு திரும்பி அல்ல நம்ஜனுக்கு என்ன இப்போ இப்படி இருக்கா அப்படிதான் தோணுது.
அவனை பொறுத்த வரைக்கும் இது சும்மா அம்மா சொன்னாங்க, அதனால இந்த கல்யாணம் பண்ணியிருக்கான். பட் நீங்கள் இந்த மேரேஜில் ரொம்ப டீப்பாக இருக்கீங்க. அவனுக்கு இதில் புரியுது, ஒரு மாதிரி திணறான் அவங்கக்கிட்ட. பிகாஸ் நம்பிச்சுன நீங்கள் ஹஸ்பண்டா, அதாவது உங்களுக்குள்ள லவ் பேசிக்கிட்டது எதுவுமே இல்லைன்னாலும் உங்களுக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் உங்கள் புருஷன், அவ்வளோதான் உங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேசி மெதுவாக மூவ் பண்ணலாம், அவ்வளோதான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிறது. புருஷன் அப்படிங்கிற ஒரு உரிமையில நீங்க அவன் ஷர்ட்டை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க நம்ஜு, இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, எதுக்காவது ஆன்சர் பண்றீங்களா? என்னை விட்டு போனீங்க, என் நம்பிக்கையே முடிச்சுங்க. எதுக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க ஃபைனல் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறேன்னு? நீ அவனை அப்பாண்டி ஒரு மாதிரி என் ஷர்ட்டை பிடிச்சிட்டு கேட்க, ஒரு மாதிரி மேலெல்லாம் கை வைக்கல, அமைதியாக நின்றுருக்கான். அவன் கிட்ட இருந்து வர ஒரு வேக் சாரிடி, சாரியா, சாரி சொன்னா எல்லாம் உண்மையாயிடுமா? சொல்லுங்க, இல்லை நார்மல் ஆயிடுமா? அப்படி சொல்லிருக்க நம்ஜும் உங்களை இழுத்து ஹக் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு, சரி சரி இங்கே பாரு, அல்லாதா ஃபஸ்ட்டு எமோஷனல் ஆகாத, சொல்கிறது முதல்ல கேளு, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். அவன் மூஞ்ச பார்க்குறீங்க, ப்ராமிஸ். இங்கே பாரு வயன், ப்ராமிஸா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக விட்டு போயிருக்க மாட்டேன். அது நார்மலான பிளேஸாக இருந்தாலும் உன்னை அன் டைமில் விட்டு போயிருக்கக்கூடாது. சாரி, பட் ப்ராமிஸ், இதுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். அவன் ஷர்ட்டை மெதுவாக விடுறீங்க, உங்களை நம்பலாமா? ப்ராமிஸ் ஆடி, ப்ராமிஸா, அப்படி பண்ண மாட்டேன். அவன் உங்கள் ஷோல்டரில் கை வச்சுருக்கான், நீங்கள் அவன் கை எடுத்து உங்கள் சீக்கில் நீங்களே வச்சுக்கிட்டு, ப்ளீஸ், நம்மளுக்குள்ள எதுவும் இல்லை, நம்ம நிறைய பேசிக்கிட்டது கூட இல்லை, எனக்கு புரியுது, பட் என்னை விட்டுறாதீங்க ஆரம். ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் எப்படி என்கிட்ட இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, பட் உங்களுக்கு எனக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சோ, நீங்கள் எனக்கு எப்போ ப்ராமிஸ் பண்ணீங்களோ அப்போதுலேருந்து நீங்கள் என் புருஷன். ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் மறந்துருக்கலாம், பட் நான் மறக்கலை. ஃபைனல் வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் கையை விட்டுட்டு உங்கள் கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. அவன் எதுவும் பேசல. சரிவன் அல்லாத, அவனை பார்க்குறீங்க. அவன் உங்கள் மூச்சை பார்த்துட்ருக்கான். இப்போ கேளுங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, என் வீட்டுக்கு போகல சம்திங், அது ஒன்றும் இல்லடி. உன்னை அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க, நான் அவனை போ சொல்லிட்டு ஒர்க்கு போயிட்டேன்னா அம்மா இப்போ கால் பண்ணி ஏன் கூப்பிட்டு போகலன்னு கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ அதான் அந்த கோவத்தில் சாரி. நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, எனக்கு புரியுது, மேரேஜ் ஆக்கி நம்மளுக்கு இப்போ தான் 3 days ஆகுது நினச்சோம். இப்போ நான் மட்டும் தனியாக போனேன், அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க. ஸோ அதான் போல் உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு, பட் அம்மா அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு அவனை பார்த்துட்டே, நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டது எனக்கு பிடிச்சது. பிகாஸ் அது ஒரு வாரத்தில் நான் ஒய்ஃப்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுறேன்ல, எனக்கு அது போதும். அந்த உரிமையில் தானே என் மேலே கோவப்பட்டீங்க, அது போதும். பட் நீங்கள் கேட்ட உரிமை நான் உங்களுக்கு அதுக்கு ரீசன் சொல்லலை. அதனால தான் அம்மா தனியாக போனால் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க நினச்சோம். அதான் போல் உங்களை ரொம்ப கொஸ்டின் பண்ணுறேன்னா. இல்லை எனக்கு புரியுது. இல்லை சரி, ஆஃபீஸ் ரூம்லேருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒர்க் இருக்கும் போல், நீங்கள் வேலை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது குக் பண்ணிட்டா? எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் குக் பண்ண தெரியாது, பட் நான் ஆன்ட்டிக்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு, அதான் ஓரளவுக்கு குக் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேசிகிட்ருக்க. ஒரு மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, அவ்வளோ சண்டை போட்டிருப்பீங்க, சடனாக சேஞ்ச் ஆகிட்டீங்க. அவன் கேட்ட சாரி, அவன் கொடுத்த ப்ராமிஸ், இந்த இடத்துல லியா இருந்தா சாரி எல்லாம் ஒரு கலவரம் பண்ணியிருப்பா. ஸோ சைலண்டாக உங்களே பார்க்குறான். என்னாச்சு, நான் நல்லா குக் பண்ண மாட்டேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? வேன், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாம். அதான் சொன்னல நினச்சி. பரவாயில்ல விடுங்க, தனியாக போனால் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும், போகலனாலும் ஏதாவது நான் சொல்லி சமாளிச்சுப்பேன். ஏய் நானும் வரேன். அவனே பார்க்குறீங்க, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்.
ஒரு ஸ்மைலோட, ப்ராமிஸாவா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். ஒரு ஸ்மைலோட அவங்க கையெடுத்து அவனுக்கு முன்னாடி நீட்டி, ப்ராமிஸ் பண்ணுங்க நஞ்சு. ம். அவனும் அவன் கையை கொண்டு வந்து பொறுமையாக அவங்க கையில் வச்சா, ப்ராமிஸை கூப்பிட்டு போகிறேன். அவ்வளோதான். அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைல். அக்கையும் போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. மெதுவாக அவன் கையை கொண்டு வந்து அவங்க ஷோல்டரில் கை வச்சு அவங்கள ஹக் பண்ணுறான். தேங்க்யூ நம்சு, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு அவளை நிமிர்ந்து பார்த்து, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நம்சு அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் அவ்வளோ அஃபெக்ஷன் பேசுது அவனுக்கு. அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் லவ் தெரியுது. அவன் அந்த கண்ணை பார்த்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்க மேலே இருந்தெல்லாம் கையெடுத்துட்டான். சாரி நம்சு, நீங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். இட்ஸ் ஓகே. அவன் ரூம்லேருந்தே வெளில போயிட்டான். இங்கே நீங்கள் குஷியாக ஒரு ஜம்பிங்கோட அவர் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பெட்டில் விழுந்து புரிஞ்சுட்ருக்கீங்க. நம்ம கூப்பிட்டு போகிறேன் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான். பெட்டில் புரண்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்ஜோன் அவன் ஆஃபீஸ் ரூமில் இருக்கான். ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கு அவனுக்கு. உங்கள் அவன் கண்ணு முன்னாடி வந்து போது அழுதுருப்பீங்க. அது அவனால் தாங்க முடியாமல் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஏன் இதை பண்ணான்னு அவனுக்குள்ளேயும் ஓடுது. இந்த டைம் அம்மா கிட்ட இருந்து கால் வருது நம்ஜுனுக்கு. அவன் அட்டன் பண்ணி, அம்மா சாப்பிட்டியம்மா, டேப்லெட் போட்டியா? நான் சாப்பிடவும் மாட்டேன், டேப்லெட்டும் போட மாட்டேன்னு சொல்லியும் நீ அசால்ட்டாக இருக்கல்ல, எத்தனை வாட்டி உனக்கு நான் கால் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. அவன் உங்ககிட்ட பேசியிருந்திருப்பான். ஸோ அவங்க காலை பார்க்கல. அம்மா என்னம்மா பேசுகிற, ஒரு நிமிஷம்மா நீ பேசுறது விடு, ஃபர்ஸ்ட் நீ போய் டேப்லெட் போடு, சாப்பிட்டு வந்து என்கிட்ட பேசு. முடியவே முடியாதுடா அப்படின்னு காலை கட் பண்ண நம்ஜோன் வீட்டுக்குள்ளேருந்து வெளில கிளம்புறான் அம்மாவை பார்க்க. இல்லையா உங்கள் ரூம்குள்ளேருந்து வெளில வரீங்க. நம்ஜோனுக்கு எதெல்லாம் குக் பண்ணலாம் அப்படின்னு நம்ஜோன் கார் எடுத்துகிட்டு வெளில கிளம்புறான். பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. என்ன சொல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. நம்ஜோன் ஸ்ட்ரீட்டாக அவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான். அம்மா பெட்டில் படுத்துருக்காங்க. மா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு பெட்ரூமில் போடுறான். இங்கே எதுக்குடா வந்த? சாப்பிட்டியா இல்லையா? ரொம்ப முக்கியம் வரும், கற்று கிளம்பு. ஏம்மா அப்படி பண்ணுற? ஒரு நிமிஷம். அவன் கிச்சன் போயிட்டு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடு ஃபர்ஸ்ட்டு. எனக்கு ஏதோ வேணாண்டா சாப்பிட்டுமா அப்படின்னு ஃபீட் பண்ணுறான். அவங்க வாங்கவே மாட்டேன்றாங்க. எதுக்குடா சாப்பிட்ணும்? எதுக்கு சாப்பிட்ணும்? உனக்கு என்ன என் மேலே அக்கறை இருக்கா? நான் சொல்கிறது என்ன கேட்கவா போகிற? எதுவுமே இல்லை. நான் சாப்பிட்டு மட்டும் என்னடா பண்ண போகிறேன்? அக்கறைலாம் இல்லைன்னு சொன்னது யாருமா? இன்னும் நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குமா, அவளை ஏமாத்துறோன்னு. இதை தான் சொல்கிறேன் அஞ்சு. அவளை புரிஞ்சுக்கிறேன்னு ஏதாவது சொல்கிறியா? எனக்குன்னு ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுறாமா, அவளை விட்டு எப்படி நான் இவ்வளோ புரிஞ்சுப்பேன்? இதுக்கு எனக்கு சாப்பாடே வேணாண்டா, தூக்கிட்டு போயிடுவேன். அப்படி சொல்லாதம்மா, சாப்பிடு. அவள் அம்மா வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு ஃபுட்டை நீட்ட, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அம்மா தட்டி விட்டுட்டாங்க. என்னதாம்மா பண்ணுற நீ? அவள் கட்டுப்பில்ல. அவங்க அம்மா முறைக்கிறாங்க. அவங்களும் கூவம் வருதாடா? மார்னிங்னா ஃபுட் வேணாம், டேப்லெட் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணுறேன். பட் நீ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கல்ல? அப்படி இல்லைம்மா. இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானே உனக்கு கால் பண்ணுறேன். அப்போ உன்னால் எடுக்க முடியாது தானே? நான் ஒய்யன் கூட பேசிட்டு இருந்தம்மா. இப்படி சொன்னால் நான் சைலண்ட் ஆகிடுவேண்ணா. நீ இப்படி சொல்கிறியா? யார்கிட்ட கதை விட்டுற? நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொன்னது கிடையாதும்மா. நான் ஒயின் கூட பேசிட்டு இருந்தேன். டேய் நிச்சயமாக சொல்கிறேன். நான் மறுபடியும் கால் பண்ணும்போது நீ ஒயின் கூட பேசிட்டு இருந்தியா? ஆமாம்மா. சண்டை போட்டியா என்ன? ஆமாம், ஃபஸ்ட்டு தான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள என்னடா சொல்லி வச்சேன்? எல்லாம் கூட இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லைன்னு தலையாச்சான். வேற இடண்ணா? இல்லை, அவளை நான் வீட்டுக்கு போக சொன்னேன்ல, போகலண்ணா. அதுக்கு ஒயின் என்ன சொன்னான்? அழுதாம்மா. அழ வச்சுட்டல? அவளை அழ வச்சுட்டேன். ஒயன் என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு தெரியுமா? அவள் தான் வேணும்னு ஒத்த கல்ல நின்று கல்யாணம் பண்ணண்டா உனக்கு. அவளை அழ வச்சிருக்க. அப்புறம் என்ன சொன்ன அவளை? அப்படியே சொல்ல அவள் அழுதா அப்படின்னு நேற்று நீங்கள் அவன் விட்டு வந்திருப்பான் இல்லையா ஒரு பிளேஸு, நீங்கள் என்னென்ன சொல்லியிருப்பீங்களோ அதெல்லாம் சொல்ல
நம்ஜுனை அம்மா பலார்னு அரைச்சிட்டாங்க. அமைதியாக நின்றுருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அவள் எங்கே போய் நின்றுருக்கா பார்த்தியா? இது ஒயனோட அம்மாவாக தெரிஞ்ச என்னது ஆகும்? அப்படிலாம் கத்துறாங்க. அமைதியாக நின்றுருக்கான். நல்லா தாண்டா தீட்டியிருக்கா உன்னை, நல்லா தான் தீட்டியிருக்கா அப்படின்னு அவங்க நம்ஜுனை பார்க்க. நம்ஜுன் அப்புறம் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பா. நெக்ஸ்ட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல அமைதியாக நம்ஜுனை பார்த்துட்ருக்காங்க. அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க கூப்பிட்டு போவில்ல? அம்மா நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேம்மா, நான் இப்போ மீறி இருக்கேன் ப்ராமிஸ் பண்ணதை. நம்ஜுனோட அம்மாவுக்கு தெரியும் நம்ஜுன் ஏதாவது சொன்னா கரெக்டாக அதை பண்ணுவான் அப்படின்னு. ஸோ சைலண்ட்டாக அவங்க பெட்டில் உட்காடுறாங்க. அவளுக்கு அந்த பதட்டம், அந்த டைமில் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படிங்கிற ஒரு பதட்டம். சைலண்ட்டாக இருக்காங்க. அவன் எப்பயாவது சாப்பிடுங்கம்மா, நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவள்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ஜுன் ஃபுட் எடுத்து அவங்க முன்னாடி நீட்ட. நம்ஜுன் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? அம்மாவை பார்க்குறான். எனக்கு தெரியும் ஃபஸ்ட்லாம் நீ மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு இருந்த. நீ என் பையன், ரொம்ப நல்ல பையன். நீ ஏதாவது சொன்னா கரெக்டாக அதை அப்படியே பண்ணுவ. எனக்கு தெரியும் நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க கண்டிப்பாக வேணை கூப்பிட்டு போவேன்னு. நீ ப்ராமிஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு தெரியும். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு அப்படின்னு அம்மா நம்ஜுனை பார்க்க என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ஜுனும் பார்க்குறான். எல்லாருக்கும் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்கியாடா? அமைதியாக இருக்கான். ஃபுன்னை தானே கேட்குறான், சொல்லு. ஆமாம்மா. சரி சரி இப்போ புரியுது. ஃபுட் கொடு. வாங்கி அவங்களே சாப்பிட்றாங்க. அப்போது எல்லா மேலே இருக்கிறதோ ஆரம்புக்கு லவ் கிடையாது, ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் அவன் கூட இருக்கான். என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி திங்க் பண்ணிட்டே அவங்க சாப்பிட. நம்ஜுன் டேப்லெட்லாம் கொண்டு வரான், தண்ணிலாம் கொண்டு வந்து வைக்கிறான். நம்ஜுன் கேரிங் பர்சன், எல்லார் மேலேயும் கேரிங்காக இருப்பான். அவங்க சாப்பிட்டுட்டே நம்ஜுனோட கேரக்டர் என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் எல்லாம் ஒன்று பண்ணிட்டுருக்கான். அப்படி சொல்லிட்டு நம்ஜுனை பார்த்து எதுக்கு ப்ராமிஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரிம்மா, டேப்லெட்டு குடு அப்படின்னு கையிலேருந்து வாங்கி டேப்லெட்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு ப்ராமிஸ் நம்ஜுன் சொல்லலை. சரி ஓகே, உங்களை கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னால் அது வரைக்கும் போதும். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவனை சேஞ்ச் பண்ணுறீங்க அவங்களுக்கு தோணுது. பிகாஸ் அவங்க கிட்டவே வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஆரம் கத்திட்டே இருந்திருப்பான். அம்மா அவ்வளோ சொல்லியும் ஆரம் உங்களை கூட்டியே போகல. பட் நீங்கள் அவனை திட்டி அழுது ஏதோ பண்ணி கடைசியில் அவன் வாயிலிருந்தே உங்களை கூப்பிட்டு போகிற சொல்ல வச்சுருக்கீங்க. ஸோ ஓகே, மைண்ட் சேஞ்ச் பண்ணுறவா ஆரம். அப்படி ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஆரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டு படுத்துக்கோமா, ரெஸ்ட் எடுமா அப்படின்னு படுக்க வச்சிட்ருக்க. ஃபோன் வருது ஆரம்க்கு. ஆண்டி பார்க்குறாங்க அவனோட ஃபோனை. ஸோ ஆரம் திருப்பிட்டு ஒர்க்மா வந்துடுறேன். அவன் ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டே சொல்லிடலாம். ஆரம் எங்கே இருக்க? சொல்லு என்ன வேணும் உனக்கு? அவன் தயங்கிட்டே இப்படி சொல்ல, உன் ஒய்ஃப் கூட இருக்கே என்ன? தலை இல்லை. அப்புறம் என் தயங்குற? எங்கே இருக்க? வீட்டிலனா? அம்மா வீட்டில் இருக்கண்டி. அவளுக்கு இவன் எங்கே போய் சொல்கிறானோ அப்படியே தோணுது. அவள் ஒரு நிமிஷம் நான் வீடியோ கால் பண்ணுறேன். இரிட்டேட் ஆகுறான். என்னை நம்ப மாட்டியா? அதை எல்லாரும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல அப்படின்னு ஃபோன் கால் கட் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணுறான். அவன் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஓகே ஓகே ஆரம், வெளில போகணும், கொஞ்சம் வரியா? வரேன் வை அப்படி சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். அம்மா தூங்குறாங்க. அவன் பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு டோரை பொறுமையாக க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தா அவனுக்கு ஆப்போசிட்டில் அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா கிட்ட அவன் பேசவே இல்லை. ஸ்ட்ரீட்டாக வெளில வரான். ஆரம் அப்பா வேகமாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அம்மா அழுதுகிட்டே பேசியிருந்திருப்பாங்க. ஆரம் இப்படி பண்ணுறான். என்னை கூப்பிட்டு போவே இல்லை. நான் கால் பண்ணேன், டேப்லெட் போட மாட்டேன், மாத்திரை போட மாட்டேன், சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லியும் அவன் என்னை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க. நம்ம எல்லார் வீடியோ அவனுக்கு எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க நிறைய பேசும்போது அழுதுருப்பாங்க. ஸோ ஆரம் அப்பாவால் இதை கேட்க முடியாமல் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தா ஆரம் இருக்கான். ஓகே, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் போல. அவருக்கு புரியுது. வந்து டோரை ஓப்பன் பண்ணால் ஆரம் அம்மா தூங்குறாங்க. டேபிளில் ஃபுட் சாப்பிட்டு அந்த பிளேட் இருக்குது, டேப்லெட் டப்பா இருக்குது. ஓகே, கொடுத்துருக்கான் போல தெரியுது அவருக்கு. ஸோ அவரும் அங்கிறது போயிட்டாரு. நம்ஜுன் ஸ்ட்ரீட்டாக ஹெல்லா வீட்டுக்கு போகிறான். நம்ஜுன் ஹெல்லா ஆரம் பார்த்து அடுத்த செகண்ட் போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டா. அவனும் ஹக் பண்ணிட்டு சரி எதுக்கு வர சொன்னேன்
இன்னைக்கு ஷாப்பிங் டே இல்லை, மறந்துட்டியா? ஓ, உனக்கு திங்ஸ் வேணுமா அதாவது? ம், நிறைய வாங்கணும், வைக்கலாம். கொஞ்ச நேரம் நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு அவள் ரெடி ஆகுறா. ஆரம் சைலண்டாக உட்காந்துருக்கான். ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெடி ஆகிட்டு, ஆரம் போகலாமா வைக்கலாம் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வரான் அவள் கை பிடிச்ச. நெக்ஸ்ட்டு கார் கிட்ட வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உட்கார வைக்கிறான். ஆப்போசிட் வந்து அவன் ஏறிக்கிறான். நெக்ஸ்ட்டு நிறையா மலாப்பூரா தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறா. அதுவும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்குறா. ஆரம் எல்லாத்துக்குமே பில் போடுறான். நிறையா ஜுவல்ஸ் தான் வாங்குறா. அந்த பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு ஸ்னீதா வீட்டுக்கு வராங்க. அவள் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. சரி போதுமா? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இந்த ஜுவல் பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது ரொம்ப ரேர் கலெக்ஷன், எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அவள் கழுத்தில் வச்சுட்டு சொல்லு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு எல்லாம். அவள் எல்லா பாக்ஸும் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கா. சரி, உனக்கு எல்லாம் வாங்கி வச்சிடல? எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் வீக்லி இது போகணும் ஷாப்பிங்க்கு, மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். சரி, ஒர்க் இருக்குது, நான் கிளம்பிட்டேன். ஒர்க்னா எப்படி, வீட்டிலேருந்து ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ணுவேன் அதுவா? அப்படி சொல்லும் போதே அவனுக்கு உங்க ஞாபகம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம் ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சு, நோட் பண்ணிட்டா. ஆரம், என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் என்ன மறைக்க போகிறேன். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி. உன் வீட்டில் ஆஃபீஸ் ரூம் ஏன் கேட்குற? இல்லைடா, உன் வீட்டுக்கு போனேன்னா உன் ஒய்ஃப் இருப்பா. ஸோ இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸா? ஓகே அப்படி சொல்லிட்டு ஆரம் கைப்பிடிச்சிட்டு, நானும் ஆஃபீஸ்க்கு வரட்டுமா? ஆஃபீஸ்க்கா? எதுக்குடி? நான் உன் ஒய்ஃபை அப்படின்னு 6 மணி நேரம் கால் பண்ணி நான் நம்ம ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சிஓ நான் தானே? அவனும் ஆமான்னு தலையாட்டான். நான் வரேன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்குறேன்? நான் அப்படி கேட்கல, மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கல்ல, ஸோ எனக்கு ஒர்க் வேணாம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ ஸ்மைல் பண்ண. சரி, நான் போட்டுமா? ஆரம், எனக்கு பசிக்குது. சரி, ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். எனக்கு வேண்டாம், நான் போய் தான் சாப்பிட்ணும். அவன் டைமை பார்க்குறான், ஆல்ரெடி லேட் ஆச்சா. பசிக்குது ஆரம். சரி ஓகே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அகைன் கூப்பிட்டு வரான். சாப்பிட லாங்காக ஒரு ஹோட்டல் சொல்கிறா, அங்கே தான் ஃபுட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அங்கேயே கூப்பிட்டு போகிறான். வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவள் ஆர்ம்ஸை பிடிச்சிட்டு அவன் ட்ரைவ் பண்ணுறான். ஷோல்டரில் படுத்துட்டே, ஆரம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அவன் ட்ரை பண்ணிட்டு என்ன சொல்ல, பைக்கில் போகணுண்டா, ரொம்ப தூரம் உன் கூட ஹாப்பியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நம்ஜன் மூஞ்ச பார்க்குறா. ரொம்ப தூரம் லாங் ட்ரைவ், எனக்கு பைக்கில் போகணும், அவ்வளோதானே, கூப்பிட்டு போகிறேன். நிஜமாவா? நாளைக்கே போகலாமா? நாளைக்கா? என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, நாளைக்கு ஒரு ஒர்க்கா? அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு போகிறோம். நாளைக்கு உங்களை கூப்பிட்டு போகலாம் சார் ஒரு பிளானில் இருக்கார் இல்லையா? இவன் நாளைக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன ஆரம் இப்படி பார்க்குற? நாளைக்கு நம்ம போகிறோம். அது இல்லை இல்லா, ஏன் இப்படி தயங்குற? என்னோட உனக்கு ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா? என்ன பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆரம். டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னாங்களா? நீ என்னை கூப்பிட்டு போனால் தானே எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அவள் கண்ணு கலங்க. சரி நீ ஆளாத நான் கூப்பிட்டு போகிறேன் ஒன்று. நாளைக்கு பைக்கில் போகணும், அவ்வளோதானே? ஆமாம், நாளைக்கு போகணும். சரி, நாளைக்கு போகலாம். அல்லாத முதல்ல அவங்ககிட்ட தான் பைக்கே இல்லையே, பைக் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படி கேட்க, நம்ஜுனும் சரி வா போகலாம் அப்படின்னு ஷோரூம் போகிறாங்க. நம்ஜுன் ஒரு பைக் சூஸ் பண்ணுறான். அதை ஆர்டர் பண்ணிட்டான். ஓகே சார், ½ அன் ஹவரில் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படி சொல்ல, அவனும் ஸ்மெல் பண்ணிட்டேன், பில்லாம் பே பண்ணிட்டான். அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அவள் சாப்பிட்டான் இல்லையா, கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து பெட்டில் வந்து படுத்துட்டு, கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, கேர்ஃபுல்லாக படு அப்படின்னு அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். டைமை பார்க்குறான், நைட்டு 11 o'clock. இன்றைக்கும் ஒர்க் போகல, சரி படுத்துக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அவளோட கால் எடுத்து பெட்டில் போட்டு கேர்ஃபுல்லாக படுறி அப்படின்னு பில்லோலாம் வச்சு விட்றான். கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு அவள் கூப்பிட்ட, என்னை ஹக் பண்ணிக்கோ, தூக்கம் வரும் அப்படி சொல்ல, அவனும் வந்து ஹக் பண்ணி அவன் கூட படுத்துக்க. நீங்கள் எங்கே போனார், எப்போ வருவார் தெரியல, ஃபுட்லாம் குக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க, வருவானா வரமாட்டானான்னு. ஃபோன் நம்பர் வர இல்லை, எப்படி கேட்குறதுன்னு கூட தெரியல, என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு மொபைல் ஆன் பண்ணி டைமை பார்க்குறீங்க. 11 o'clock மேலே ஆக்குது. தூங்கி விழ
காலிங் பெல் சவுண்டு. கிடக்கடன்னு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண யாரும் நின்றுருக்காங்க வெளில. யார் நீங்களா? மேம், கிம்மன் ஜூன். என் ஹஸ்பண்ட் தான். அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். என்னாச்சு? உங்கள் ஹஸ்பண்டா? கிம் நம்ஜுன் கூட வேறு யாரும் இருந்த மாதிரி இருந்ததே. ஒய்ஃப்னு சொல்லிட்டேன். டேய், அவங்க பேர் என்ன? எல்லா மேம் இருக்காங்களா? எல்லாம் யார்? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இல்லை மேம், சார் பைக் ஆர்டர் பண்ணியிருக்காரு. 2 hours டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஸோ பைக் வந்திருக்கு. ஓகே கொஞ்சம் வாங்க. பைக் ஆர்டர் பண்ணியிருக்காரா அப்படின்னு அந்த பைக்கை பார்க்குறீங்க. பைக் அழகாக இருக்கு. அந்த எல்லாம் யார்? என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பார்க்குறீங்க. அதில் ஒரு பர்சன். எல்லாம் மேம் இருக்காங்களா? எல்லாம் யாரும் கிடையாது. எல்லாம் என்ன பேசுகிறீங்க? மேம், அவங்க பேரில் தான் இந்த பைக் ஆர்டர் ஆகிருக்கு. எல்லாவா? எல்லாம் எனக்கு எல்லாம் வேற எங்கோ மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிம் நம்ஜூன் ஏன் ஹஸ்பண்ட் தான். அப்புறம் எல்லாமே ஏதோ சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம், நாங்களே கால் பண்ணி கேட்டுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவன் நம்ஜூன் கால் பண்ண. நம்ஜூன் படுத்திருக்கான். கால் வந்த உடனே அட்டென்ட் பண்ணுறான். சார், நீங்கள் சொன்ன மாதிரி டெலிவரி பண்ணிட்டோம். சைன் டெலிவரியா? வீட்டுக்கு எதுவும் வரல சார். உங்கள் ஐடி கார்டில் இருக்க அட்ரஸ் தானே? ஓ, அது அங்கே போயிடுச்சா? சார் இருக்கீங்களா? வெயிட் அப்படின்னு எழுத உட்காரான். என்னாச்சு நம்ஜூன்? பைக் அங்கே போய் இருக்குடி, இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பெட்லேருந்து எழுந்து, பாருங்கள் பைக் அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, மீதி ப்ரொசீஜர்லாம் நான் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு அவனுக்கு எல்லோரும் கிளம்ப. நீங்கள் பைக் பார்த்துட்டே இருக்கீங்க. பைக் ஆர்டர் பண்ணியிருக்காரா? எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு பேர் சொல்லியிருப்பாங்க, அது ஞாபகம் இல்லை. பைக்கில் போகிறதுனா பிடிக்கும்னு நேற்று தான் சொன்னேன், அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணிட்டாரா அப்படின்னு பைக்கை டச் பண்ணுறீங்க. பிகாஸ் நம்ஜூன் உங்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது நிறைய அவங்ககிட்ட பேசியிருப்பீங்க இல்லையா? அப்போ இதையும் சொல்லியிருப்பீங்க. உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுமோ நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு. அதில் பைக்கில் போகணும் அவர் கூட மட்டும்தான். இது வரைக்கும் நான் பைக்லலாம் போனதே கிடையாது அப்படிலாம் நீங்கள் நிறைய சொல்ல அவனும் கேட்டுகிட்டே இருந்திருப்பான். பட் அவன் தாட் அதில் இல்லை, அவன் மொபைலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் பேசுனதை அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் இப்படி நினச்சிக்கிறீங்க. ஓகே, நம்மளை கூப்பிட்டு போக பைக் வாங்கியிருக்காங்க போல அப்படி திங்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்குது. அந்த பைக்கை டச் பண்ணிலாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நைட்டு தூக்கம் கூட வரல. ஒரே ஹாப்பினஸில் இருக்க நம்ஜூன் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். திருப்பி பார்க்குறான். எல்லாம் நல்லா தூங்குறான். உங்கள் கண் அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் அழுதுருப்பீங்க. அது சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். அன்றைக்கிட்டே அப்படியே போது மார்னே இப்போ தான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் சொல்லியிருப்பா இல்லையா? நீங்கள் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படி. எங்கள் நம்ஜூன் என்ன தாண்டி பண்ணிருக்க? ஏன் அவ்வளோதான் கொஞ்சம் தான் பைக்கில் போகிறோம், எல்லாம் கலைஞ்சிரும், என்ன மேக்கப் இதெல்லாம்? ஒரு நிமிஷம் நம்ஜூன். அவள் மேக்கப் ஃபுல்லாக பண்ணிட்டு ஹேர்லாம் செட் பண்ணுறா. இதெல்லாம் கலையே தான் போதும். பரவாயில்ல நம்ஜூன், ஒரு நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு குட்டியாக போட்டு வரான். என்னடி இதை பைக்கில் போகும்போது இப்படி தான் நல்லாயிருக்கும் நம்ஜூன். சரி வா போகலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? போகலாம். அவன் கூப்பிட்டு வரான் அவளை. பைக் இப்போது அங்கே இருக்குது. வெளில வந்துட்டு பைக் அங்கே இருக்குடி. ஐயோ, நீ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா என்ன ஆரம்? மறந்துட்டேன்டி. சரி நான் போய் பைக் கொண்டு வரேன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வரான். அந்த கார் சவுண்டு உள்ளே வந்த உடனே உங்களுக்கு அவ்வளோ குஷி ஆகிடுச்சு. வேகமாக ஓடி வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் முன்னாடி நிற்கிறீங்க. அவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி பைக்கிட்ட வந்து செக் பண்ணுறான். பைக் எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்கு முன்ன பின்ன அப்படி சொல்லிட்டு போய் பார்த்துட்ருக்கான். நீங்கள் நம்ஜூனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இவரு கூட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்டோட இருக்க அவன் பைக் எடுத்துகிட்டு வெளில போயிட்டான். என்ன பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க? எங்கே இருக்கோம்? என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. எங்கே போகிறீங்கன்னு எப்படி கேட்குறது? எப்போ வருவீங்கன்னு எப்படி கேட்குறது? எதுவுமே தெரியலையே. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணார், கூப்பிட்டு போவாரா? அவ்வளோதான். உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அவள் ஸ்ட்ரெயிட்டாக எல்லா வீட்டில் கொண்டு போயிட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி இருக்கு பாரு. உண்மையா
ஷோரூமில் பார்த்ததுக்கும் இப்போ நேரில் பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குடா அப்படின்னு பைக்கை டச் பண்ணி பார்க்குறா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆரம் அப்படின்னு ஆரம் சீக்கில் கிஸ் பண்ணுறா. சரி போகலாமா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நம்ஜோ.